அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/12/2024 வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று வளர்பிறை சதுர்த்தி விரத நாள், திருவோண விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் செண்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயக பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படட்டும். நாளை வளர்பிறை சஷ்டி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். இன்று மதியம் 12:24 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று மாலை 5:27 வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:15 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம், தொழிலிலே இருந்த போட்டி குறையும். குடும்பத்திலே அமைதி நிலவும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் படிப்பிலே மாலை நேரத்தின் பின்னர் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று சுபகாரியங்களிலே உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சகோதர வழியிலே திடீர் செலவு உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பணவரவிலே சில பிரச்சனைகள் இருக்கும். சினிமா, சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு சக கலைஞர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடி ஏற்படும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவெல்லாம் வந்து சேரும். சில மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரம், தொழிலிலே திடீர் போட்டி ஏற்படும். பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாளாக உள்ளது. மாணவர்கள், குறிப்பாக டேட்டா சயின்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், டேட்டா வேர்ஹவுசிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள், டயபெட்டிக் ப்ராப்ளம் உள்ளவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். மாலை நேரத்தின் பின்னர் அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு மாலை நேரத்தின் பின்னர் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. பைரவ பெருமானை
சிவப்பு அரளி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி பலனை தரும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சூரியன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சுபகாரியங்கள், சுப முகூர்த்தங்களிலே உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே டாக்டராக பணிபுரிபவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னி ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வரன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியிலே ஆர்வம் ஏற்படும். வெளிநாட்டிலே லா, சட்டத்துறை படிக்கும் மாணவர்கள், என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, தன்னம்பிக்கை வளரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே சிலருக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நல்ல அனுகூலமாக அமையும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு உற்சாகமான நாள். புது வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக வேலை செய்பவர்கள், ஹெல்ப்பராக வேலை செய்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற பூக்கள், மலர்களால் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். செலவுகளை கட்டுப்படுத்தணும். தேவையில்லா செலவுகளை பண்ணக்கூடாது. சுபகாரியங்களில் பங்கு பெற்றதுனால உங்களுக்கு தேவையில்லாத சில சுப விரயங்கள் ஏற்படும். ஆனால் தவிர்க்க முடியாது. உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கிடைக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாளாக இந்த நாள் இருக்குது. சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள்,
மியூசிஷியனாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், அனிமேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உள்ளது. ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு நீங்கள் போற்றி சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, ஏற்றம் நிறைந்த நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும். பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போகும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விவாதம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் செய்பவர்கள் மற்றும் பூமாலை அலங்காரம் செய்பவர்கள், நாதஸ்வர தவில் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பறை போன்ற பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் நல்ல பணவரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உள்ளது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகர ராசி என்பவர்களை யோகமான நாள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். நடக்குமா நடக்காதான்ற சில விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள நாளாக உள்ளது. பெண்களுக்கு அனுகூலமான நாள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்கள் பழைய தோழிகளை, கல்லூரி தோழிகளை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். வாகனங்கள் ஓட்டும் பொழுது எச்சரிக்கை தேவை. சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட சிலருக்கு வந்து சேரும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட சிலருக்கு வந்து சேரும். கலைத்துறையினருக்கு பயணங்கள் நன்மையை தரும். இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், மியூசிக் குரூப் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உள்ளது. லக்ஷ்மி குபேரருக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பம் ராசி அன்பர்களே, சோம்பல் அதிகரிக்கும் நாள். சிலருக்கு சோம்பல் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெரியாத நபர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, கவனமாக இருங்க. பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவராக பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள். பணவரவு உண்டு. டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். இன்று ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். டீம் யூனிவர்சிட்டி வைத்திருப்பவர்கள், யூனிவர்சிட்டி நடத்துபவர்கள், காலேஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சிலருக்கு திடீர் செலவு உண்டு, திடீர் பயணமும் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. விவசாயிகளுக்கு காலநிலை மாற்றத்தால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக காலபைரவர் வழிபாடு உள்ளது. காலபைரவருக்கு நீங்கள் சுத்தமான நெய்யினால் விளக்கு ஏற்றி, தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனராசி அன்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்திலே சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது.
சில விஷயங்களில் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் சுபகாரியங்களிலே உங்கள் பழைய சொந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். சாப்பாட்டு விஷயத்தில், விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல சந்தோஷமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு. மூகாம்பிகை அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.